ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ். இதை எழுதினவங்க யார்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் அமெரிக்கன் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் 1929 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீரியலைஸ்ட் மேகசின் ஃபார்மேட்டில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, மே டு அக்டோபர் எவ்ரி மந்த் ஒரு மேகசின் ஃபார்மேட்டில் 1929 இதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் நாவலாக இதை மாற்றிருக்கிறாங்க. ஹெமிங்வே வந்துட்டு அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்போ இவர் ரெட் கிராஸில் வாலண்டியராக ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணியிருப்பார். மோட்டார் ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது 1918. அதில் சிவியராக இவருக்கு வந்து காயங்கள் படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியடில் இவருக்கு ஒரு நர்ஸ் ஆக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நர்ஸோட ஒரு அஃபேரும் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ ஆம்புலன்ஸ் டிரைவராக அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு தான் இந்த நாவலை வந்து எழுதியிருக்கிறாங்க. செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இட்டாலி அண்ட் ஆல்சோ சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டு இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் 1916 to 18 இந்த பீரியடில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இவரோட முக்கியமான ஐஸ்பர்க் தியரி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு மாடர்னிஸ்ட் வார் நாவலாக கன்சிடர் பண்ணப்படுது. இந்த டைட்டில் இருக்குது இல்லையா, இது எதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 16th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு போம், இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்டான ஜார்ஜ் பீல் அப்படின்றவரோட ஒரு போமில் இருந்து தான் இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரியலைஸ்டு வெர்ஷனில் இதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்டார்டிங் பீரியடில், அப்போ நிறைய பேர் வந்து இந்த புக்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நிறைய ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் இதை வந்து பேன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நிறைய இடங்களில் இந்த மேகசினை பேன் பண்ணவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த எண்டிங் போர்ஷனை மட்டும் 39 டைம்ஸ் இவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபைனல் சீன் வந்து ப்ராப்பராக வரணும் அப்படின்றதுக்காக 39 டைம்ஸ் அதை வந்து அகெயின் அண்ட் அகெயின் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான நாவலாக ப்ராப்பரான எண்டிங்கோட ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நிறைய மூவிஸாக இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு செலிப்ரேட்டடான ஒர்க்காக இருக்குது. ஓகேவா, ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெட்ரிக் ஹென்ரி, இவர் தான் நேரேட்டர். இவர் ஒரு அமெரிக்கன் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருப்பார். ஆனால் இட்டாலியன் ஆர்மிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். தென் கேத்ரின் பார்க்லி அப்படின்றவங்க ஒரு இங்கிலீஷ் நர்ஸ். ரெனால்டி அப்படின்றவங்க ஒரு இட்டாலியன் டாக்டர் அண்ட் ஆல்சோ ஃப்ரெட்ரிக்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா, இந்த பர்சன் ஒரு உமனைசர் அண்ட் ஆல்சோ ஆல்கஹாலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு விமனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். தென் ஒரு ப்ரீஸ்ட் வருவாங்க, ரொம்பவே யங்கான ஒரு பர்சன், கைண்ட் அண்ட் ஆல்சோ குவைட்டான ஒரு பர்சனாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஹெலன் அப்படின்றவங்க கேத்ரினோட இன்னொரு நர்ஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா, இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இது போக சில மைனர் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் இட்டாலியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கனான ஃப்ரெட்ரிக் அப்படின்றவர் அவரோட ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் இட்டாலியன் ஆர்மியில் அவங்களுக்காக ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோல்ஜர்ஸோட தான் அவரோட லைஃப் இருக்குது. ஓகேவா, வார் டைமில் எங்கே பார்த்தாலும் ரொம்ப மட்டியாக ஃபியர்ஃபுல்லான ஒரு லைஃப், எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராஜடியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அந்த வார் டைமில் உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஃப்ரெட்ரிக் வந்து அவரோட ஃப்ரீ டைம் எல்லாமே ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறதுலேயே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்குன்னு யாரும் இல்லை அப்படின்றதுனால அந்த ஃப்ரீ டைம் எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரெனால்டி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு குட் சர்ஜனாக இருப்பார். பட் அவரோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விமனைசராக இருப்பார். ஓகேவா, எப்போ பார்த்தாலும் விமனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வார் ஃபீல்டில் அவருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இருக்கிறதா அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. தென் ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க, இவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஃபீஸர் தான். ஓகேவா, ரொம்ப ஜென்டில் அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸான ஒரு பர்சன். மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இவங்களை ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிலீஜியனாக இருக்கட்டும் இன்னசென்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வார் டைமில் ரொம்ப வீக்கான ஒரு விஷயம். வார் அப்படின்றது அக்ரெசிவாக இருக்கும். நம்ம ரொம்ப கோவமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே இன்னசென்ஸோ இல்லை ரிலீஜியனில் சொல்கிற மாதிரி கைண்ட்னஸோ தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ப்ரீஸ்ட்டை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு நாள் ஃப்ரெட்ரிக் வந்து அவருக்குள்ளே ஏதோ ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவரோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த ஃபீலிங்க்கும் டீப்பான ஒரு டெப்த் அவர் கொடுக்கவும் இல்லை. ஸோ ரெனால்டி அப்படின்ற அந்த பர்சன் வந்து ஃப்ரெட்ரிக்கு 2 பிரிட்டிஷ் நர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கேத்ரின், இன்னொன்று ஹெலன். ஃப்ரெட்ரிக் வந்து பார்த்த உடனே கேத்ரினை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க, ரொம்ப காமாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோகமாகவே இருக்கிறாங்க. ஸோ அதுவும் இவரை நோட்டீஸ் பண்ண வைக்குது. கேத்ரின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபியான்சி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வார் ஃபீல்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு அமையலை. ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கில்ட் அவங்களுக்கு இருக்குது. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்குது. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு சோகமும் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறமா ஃப்ரெட்ரிக் வந்து கேத்ரினை பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி, ஒரு கேம் மாதிரி, மற்ற பொண்ணுங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் கேத்ரினையுமே அவர் நினச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அது எதுவுமே ரொம்பவே இமோஷ்னலி ஒரு லவ்வோடு அவர் பண்ணலை. ஜஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் பண்ணுற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் கேத்ரினோட அந்த ஒரு சேட்னஸ், ரிலேஷன்ஷிப்க்கு அவள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு பெயினில் இருந்து அவள் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெட்ரிக்கை வந்து நோட்டீஸ் பண்ண வைக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃப்ரெட்ரிக் அவனையே அறியாமல் கேத்ரினை வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த மொமெண்ட் அவள் அதை வந்து எதிர்பார்க்காததுனால சடனாக அவனை வந்து ஸ்லாப் பண்ணிடுறா. ஆல் ஆஃப் அ சடன் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அதே இடத்துல பிரேக் ஆகுது. ஏன்னா இந்த மொமெண்ட் அவன் கிஸ் பண்ணும்போது அவளுக்கு அவனோட ஃபியான்சி ஞாபகம் வருது. ஸோ அவனையே நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பர்சன் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவளுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அதோட அவங்க பேசிக்கவே இல்லை, தனித்தனியாக வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போது ஃப்ரெட்ரிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணும்போது, லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் அதை பெருசாக மீன் பண்ணலை, கேஷுவலாக பண்ணிகிட்டு இருந்தான். லேட்டர் அவனுக்கு புரிய வருது அவளை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஏன்னா அந்த செப்பரேஷன் வந்து அவங்களுக்கு புரிய வைக்குது. ஸோ அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது அவனுக்கு அப்போ தான் புரியுது. தென் கேத்ரின் வந்து என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, மென்டலி அவள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறா. அந்த ஒரு லோன்லினஸாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அவளுக்கும் ஒரு பாயிண்டில் என்ன புரிய வருது அப்படின்னா, ஃப்ரெட்ரிக் மேலே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் நாங்கள் ஆல்ரெடி எப்போது மேரேஜ் பண்ணியிருக்கிறோம், பை ஹார்ட் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக தான் எங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்திருக்கு. பட் அது லீகலாக இல்லைனாலும் எங்களுக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் இருந்திருக்கு அப்படின்றத அவளும் ஃபீல் பண்ணுறா. தென் அந்த வார் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிற சமயத்தில் 2 பேரால் மீட் பண்ணிக்க முடியல, பேசிக்க முடியல. ஸோ 2 பேரும் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஃப்ரெட்ரிக் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எங்கே பார்த்தாலும் பாம் பிளாஸ்ட்டாக இருக்குது, டயர்ட்னஸ், ஹங்கர், ஃபியர், சஃபரிங், இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு ட்ராஜடிக்கான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கிறான். கேத்ரினை பற்றி நினைக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட ஆம்புலன்ஸை வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்து பக்கத்தில் இருந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ஆஸ்ட்ரியன் வந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ அதில் நிறைய ஷெல்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. ஃப்ரெட்ரிக்கோட காலில் பெரிய பெரிய மெட்டல் பீசஸ் எல்லாம் வந்து விழுந்து பயங்கரமாக அது ஹர்ட் ஆயிடுது. ஸோ ரொம்ப டெரிபிளான இன்ஜுரிஸாக இருக்கிறதுனால அவன் இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் வேலண்டைன் அப்படின்றவங்க வந்துட்டு சர்ஜரி ஆரம்பித்து ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சாச்சு. இப்போது அதே ஹாஸ்பிட்டலில் தான் கேத்ரினும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரோட செப்பரேஷனுக்கு அப்புறமா கேத்ரினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க மெலன் அப்படின்ற இந்த இடத்துக்கு. அதே இடத்துக்கு இப்போ ஃப்ரெட்ரிக்கும் வந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் அவங்க 2 பேரும் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கம்பேரிட்டிவ்லி இப்போ ரொம்பவே ரொமான்டிக் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து அவங்க சீக்ரெட்டாக மீட் பண்ணிக்கிறாங்க. வெளியே அந்த வார் ஃபீல்டு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இது ஒரு ட்ரீம் மாதிரி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறதுக்கான ஒரு இடமா அதை பார்க்குறாங்க. இப்போ கேத்ரின் அவளோட ஃபியான்சியை மறந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெட்ரிக் கிட்ட அவளை ஒப்படைக்கிறா. அண்ட் ஆல்சோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் லவ், கேத்ரினுக்கு அதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அண்ட் ஆல்சோ அவளுக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த லோன்லினஸ் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அகெயின் நான் வந்து உன்னை இழக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி அவங்களோட லவ்வை வந்து கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் கேத்ரின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெட்ரிக் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே, இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். பட் அவங்களோட ஹாப்பினஸ் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸில் இல்லை இல்லையா. வெளியே ஃபுல்லாக அவ்வளோ வார் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கிறதுனால கேத்ரினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆயிடுவோம், டெத்தாக இருக்கட்டும், செப்பரேஷன், ஏதோ ஒன்று நம்மளை பிரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. தென் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஃப்ரெட்ரிக் வந்து பயங்கரமாக குடிக்கிறாரு. அவருக்கு அந்த வலியிலேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் குடிக்கிறாரு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இவர் குணமாயிட்டாரு அப்படின்னா அவர் அகெயின் வார் ஃபீல்டுக்கு போகணும் ஆம்புலன்ஸ் டிரைவராக. அவருக்கு அப்படி போகிறதுக்கு விருப்பம் இல்லை. கேத்ரின் கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வாலண்டியராக நிறைய குடிச்சு அவருக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அகெயின் கொஞ்ச நாள் இருக்க சொல்கிறாங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெட் நர்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிடுறாங்க. இவர் வேணும்னே குடிச்சு இந்த மாதிரி அவருக்கு டிசீஸ் வர வைக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு லீவெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் கொடுத்ததுனால அகெயின் அவரை ஆர்மியிலேருந்து வர சொல்லிடுறாங்க. தென் வேறு வழியே இல்லை, கேத்ரின் இப்போ மெலனில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இவர் அகெயின் ஆர்மிக்கு போகிறாரு. சோல்ஜர்ஸோட கண்டிஷன் இன்னும் மோசமாகுது. இவர் அங்கே தான் இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ரெயினை வந்து நிறைய இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ரெயின் அப்படின்றது வந்துட்டு டெத் அண்ட் சேட்னஸை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா கேத்ரின் எப்போல்லாம் ரெயினை பார்க்குறாலோ அப்போல்லாம் அவளுக்கு பயமாக இருக்கும். அந்த ரெயின் வந்து ஏதோ ஒன்று அவகிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். தென் ஆஸ்ட்ரியன் அண்ட் ஜெர்மன்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பேட்டிலில் இட்டாலியன் ஆர்மியும் இருக்குது. ஸோ ரொம்ப கைவட்டிக்கான பேனிக்கான அந்த சிச்சுவேஷனில் ஃப்ரெட்ரிக்கும் இருக்கிறாரு. அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இன்னும் சில பேரோட அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட் ஃபுல்லாகவே சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பிரேக் பண்ணுற மாதிரி
இருக்குது. அவங்க எல்லாரையும் தாண்டி தான் இவங்க அந்த இடத்த விட்டு போகணும். பட் ஒரு பாயிண்டில் ரொம்ப மட்டியான ஒரு பிளேஸில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட ஆம்புலன்ஸ் வந்து அங்கே மாட்டிக்கிச்சு. ஸோ யாராவது பின்னாடி இருந்து புஷ் பண்ணால் மட்டும்தான் அகெயின் ட்ராவல் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. 2 என்ஜினியர்ஸ் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க, பட் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெட்ரிக் வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம் வார் டைமில், அதுவும் ஆம்புலன்ஸ், ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் கத்துறாரு. அப்போது பெனோலா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு wounded மேனை கில் பண்ணிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பட் பண்ண மாட்டாங்கன்ற கோவத்தில் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் இது எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வார் பீரியடில் மக்களோட மென்டாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. மாரல் அப்படின்றது யாருக்கிட்டேயுமே கிடையாது. ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும்போது எவ்வளோ க்ரூயலாக அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இவங்களோட வந்து அயோமா அப்படின்ற பர்சனை ஆக்சிடென்டலாக கில் பண்ணிடுறாங்க. தென் ஒரு இட்டாலியன் சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை கில் பண்ணுறாங்க. ஸோ யாருமே ரீசனே இல்லாமல் மாற்றி மாற்றி கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து இவங்க வந்து அகெயின் அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெட்ரிக்கை வந்து 2 இட்டாலியன் மிலிட்ரி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எதுவுமே பண்ணலைன்னாலும் இவங்க ஏதாவது கொஷின் கேட்டு நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் அப்படியே அந்த டிரைவர் சீட்டில் இருந்து ரிவரில் ஜம்ப் பண்ணிடுறாரு, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த வாரே வேண்டாம், பேசாமல் நான் கேத்ரின் கிட்டேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரினை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அவளை தேடி மிலனுக்கு போகிறாரு. அங்கே அவள் இல்லை அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஸ்விஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்ற இடத்துல தான் அவள் இப்போ இருக்கிறா அப்படின்றது தெரிய வருது. அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. ஸோ அவளோட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ ஒரு ஹாப்பியான ரொம்ப காமான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு பாரில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். அவங்க வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஃப்ரெட்ரிக் நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை, போலீஸ்க்கு ஒரு வேலை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் இந்த இடத்த விட்டு வேறு இடம் போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது இவருக்குமே அது கரெக்டுன்னு படுது. ஸோ இவரும் கேத்ரினும் சேர்ந்து லேக் வழியாகவே நைட் டைமில் ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன போட்டில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது, ரெய்னியாக இருக்குது, ரொம்ப ஹார்டான ஒரு ஜேர்னியாக அது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணி சுவிட்சர்லாந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து கொஷின் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இவங்களோட கண்டிஷனை சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே, டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்னோவி மவுண்டெயின்ஸ் கிட்ட அவங்க டெய்லி நடந்து போகிறதா இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்பவே ஹாப்பியான ஒரு லைஃப். அந்த பேபிக்காக வெயிட் பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கேத்ரினுக்கு லேபர் பெயின் வருது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பெயின் வந்து ரொம்ப நேரம் இருக்குது. ரொம்ப நேரமாக கேத்ரின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஃப்ரெட்ரிக் ரொம்ப பயமாகவும் இருக்குது, ஹெல்ப்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறான். ஒரு பாயிண்டில் சிசரியன் சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போதே அந்த குழந்தை வந்து இறந்து தான் பிறக்குது. இது கேட்கும்போது ஃப்ரெட்ரிக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே கேத்ரினை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பயங்கரமாக ப்ளீட் ஆகி கேத்ரினுமே இறந்து போகிறாங்க. ஃப்ரெட்ரிக்கோட அந்த வேர்ல்டே அப்படியே நின்று போன மாதிரி அந்த மொமெண்ட் அவன் ஃபீல் பண்ணுறான். அவளோட டெட் பாடியை பார்க்கும்போது ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், லவ் அப்படின்றது என்றைக்கும் பீப்புளை சேவ் பண்ணாது இல்லையா. டெத்தில் இருந்தோ பெயினில் இருந்தோ நம்ம எவ்வளோ லவ் கொடுத்தாலும் இந்த ஒரு செப்பரேஷன் வந்து கண்டிப்பாக அது இன்னெவிட்டபிள். யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் அவனுக்கு அப்போ தான் புரிய வருது. ஸோ தனியாகவே அவனோட ஹோட்டலுக்கு மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நடந்து போகிறான். இதோட இந்த புக்கை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதில் ஃபேர்வெல் டு தி ஆர்ம் அப்படின்றது 2 மீனிங் இருக்குது. ஒரு ஆர்ம் வந்து என்ன அப்படின்னா வெப்பன். அவன் வாரில் வந்து அந்த வார் வேண்டாம், அந்த வாரில் இருக்கக்கூடிய ட்ராஜடி வயலன்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுத்துட்டு வெளியே வரான். இன்னொரு ஆர்ம் வந்து கேத்ரின், அவங்களோட லவ் அது வேணும்னு சொல்லி நினைக்கிறான். பட் அவங்க ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி அவங்க இவனை விட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ ஒரு ஃபேர்வெல் இவனாக கொடுத்தது, இன்னொரு ஃபேர்வெல் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம் அவன் கிட்ட வந்து சேர்ந்தது. ஸோ இதை தான் ஃபேர்வெல் டு தி ஆர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.